எண்ணி ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு ஏற்படுகின்ற நோய்களை பார்க்கும்போது நமக்கு வாழ்வதற்கே மிகப்பெரிய அச்சம் ஏற்படுவதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நுரையீரலில் ஏற்படுகின்ற ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் ஏற்படும்போது இன்றைக்கு ஒரு சார்ந்த மருத்துவத்துறை அதற்கு தீர்வுகளே இல்லை அப்படிங்கிறத ஒரு பயமுறுத்துதலை கொண்டு வரதை பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்ததா? ஒருவேளை அந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது எந்த வகையான மருந்துகளை, உணவுகளை உட்கொண்டு அந்த நோய்களிலிருந்து வெளிவந்தார்கள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். இன்றைக்கு புற்றுநோய் அப்படின்னு ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் அதற்கு சிகிச்சை இல்லை அப்படிங்கிற ஒரு சார மருத்துவம் சொல்லப்படுவதும், அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யாமல் அந்த புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளிகள் இறந்து போகிறதையும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் புற்றுநோய் ஏற்படும்போது அதற்கு எவ்வாறு மருந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு தான் இலைக்கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை மிகப்பெரிய மருந்தாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். கல்லி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வறண்ட பூமிகளில் வளரக்கூடிய தாவரம். அதோட இலைகளை கிள்ளும்போது பால் வடிந்து வருவதையும் நம்ம பார்க்க முடியும். கல்லிகளில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம். சதுர கல்லி இருக்கிறதையும் திருகு கல்லி இருக்கிறதையும் பார்க்குறோம். அந்த மாதிரி இலைக்கல்லி அப்படிங்கிற ஒரு தாவரம் நம்ம பொதுவாக தமிழ்நாட்டிற்கே மூலிகையாக கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த இலைக்கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால், அந்த இலைக்கல்லியை சுத்தம் செய்து அதன் பிறகு நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது அது புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய சித்த மருத்துவ நூல்கள் இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாக பிரிக்கிறோம். ரொம்ப பழங்காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், நவீன காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், இரண்டிற்கும் மத்தியமாக எழுதப்பட்ட நூல்கள். இந்த மத்தியமாக எழுதப்பட்ட நூல்களில் நிறைய சமணம் சம்பந்தப்பட்ட, புத்தம் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் எழுதப்பட்ட நூல்களை நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த இலைக்கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையான பாலை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தம் செய்து கொடுக்கும்போது அது எவ்வாறு உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறத நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இலைக்கல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதே போல் உணவுக்குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள், ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள்லாம் ஏற்படும் போது அதை குறைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இந்த இலைக்கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பொதுவாக கள்ளிப்பால் அப்படின்னு வரும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும், உயிரை குடிக்கக்கூடிய அளவுக்கு விஷமான ஒன்று. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இலைக்கல்லியை சுத்தம் செய்வதற்கு சில முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டோலா எந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பெரிய பானை எடுத்து அதில் பாதி அளவுக்கு பால் அல்லது புளித்த கஞ்சியை நிரப்பி ஒரு துணியில் இலைக்கல்லியுடைய இலைகளை எல்லாம் போட்டு நன்றாக கட்டி அந்த பாலில் மூழ்குகின்ற அளவுக்கு அல்லது அந்த கஞ்சியில் மூழ்குகின்ற அளவுக்கு அதை மூழ்க வைத்து மேலே ஒரு தட்டு வைத்து அதை சீலை செய்து இளம் சூடான நெருப்பில் அப்படியே அதை 3 மணி நேரம் அல்லது 3 நாட்கள் வரை அப்படியே வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு டோலா எந்திரம்னு அப்படி சொல்லக்கூடிய, அதில் செய்யக்கூடிய சிகிச்சை அல்லது சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சுத்தி செய்த பிறகு அந்த இலைகளை எடுத்து நன்றாக வெயிலில் உலர வைத்து அது பிறகு அதை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம். அந்த சூரணத்தை ஒரு 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 சிட்டிகை, அதாவது வெறும் 125 மில்லிகிராம் அளவுக்கு அப்படின்றபோது தேன் கலந்து அல்லது சுத்தமான நெய் கலந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உதவுகிறத பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் நம்ம மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கூட, சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த தசை வளர்ச்சி அதிகமாவதை பார்க்க முடியும். அதே போல் வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது உணவு குழல்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், அதே போல் மார்பு கூடுகளில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையை உண்டாக்குறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து உடலை குணமாக்குவதற்கு இந்த இலைக்கல்லியிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு 125 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது
மிகப்பெரிய அளவில் அது உடலில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை, உடலில் சில பொருட்களை செலுத்தி அதன் பிறகு உடலில் எடுக்கக்கூடிய பரிசோதனைகளில் எந்தெந்த பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெட் ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஒரு பரிசோதனை. இந்த இலைக்கல்லியிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு முறைப்படி உபயோகப்படுத்தி ஒரு 3 மாத காலம் அதை சாப்பிட்டு முன்பும் பின்பும் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் என்கிட்ட சிகிச்சைக்கு வரும்போது அந்த நோயாளிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் இந்த இலைக்கல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இலைக்கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணம், அதன் பிறகு நல்ல உணவு முறைகள் சம்பந்தப்பட்ட ஒரு 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 திட்டம், சில உடற்பயிற்சிகள், இந்த 3 விஷயங்களையும் கொடுத்து ஒரு 3 மாத காலம் அதை அவங்க சாப்பிட்டு மீண்டும் பரிசோதனைக்கு அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெட் ஸ்கேன் பண்ணும்போதே முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தாலே அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் தைராய்டு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், பொதுவாக உணவுக்குழல் சம்பந்தப்பட்ட, அதே போல் வாய் சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு இந்த இலைக்கல்லியிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய புண்களை பார்க்குறோம். நின்று வேலை பார்ப்பவர்கள், பெரும்பாலும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், காவல்துறையில் வேலை பார்ப்பவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்று வேலை செய்யும்போது கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்போ அல்லது சுருக்கமோ ஏற்பட்டு அந்த அடைப்பும் சுருக்கமும் மிகப்பெரிய அளவில் உடலை பாதிக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி உடலை அது பாதிப்படைய செய்யும்போது அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு, அதனால் ஏற்படுகின்ற காயங்களை குறைப்பதற்கு வழக்கமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி கூட உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ பேர் எங்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கூட காயம் ஆறவில்லை அப்படின்னு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு வேகமாக உடலில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கல்லியை சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சொல்லலாம். அந்த சூரணத்தை ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேன் அல்லது நெய் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 6 மாத காலத்திலேயே எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் அந்த காயங்கள் படிப்படியாக ஆறி வருவதை பார்க்க முடியும். ஒரு 1 வருடம் அல்லது 2 வருடம் ஆகும்போது அந்த காயங்கள் முற்றிலுமாக மறைந்து போய், அதே போல் இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து அதனால் ஏற்படுகின்ற வலி, அதனால் ஏற்படுகின்ற வேதனைகள் இவையெல்லாம் குறைந்து மறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த காயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் டயபெட்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய ஃபுட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து குணமாவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இலைக்கல்லியை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காய்டர்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்டு வீங்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த தைராய்டு கிளாண்டு வீங்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து எடுத்த பிறகு நிரந்தரமாக தைராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுவதை பார்க்குறோம். அதனால் உடலில் ஏற்படுகின்ற நிறைய பாதிப்புகள், குறைபாடுகள் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அந்த முன்கழுத்து கழலை நோய்னு சொல்லக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த இலைக்கல்லியை சுத்தம் செலுத்தி எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மருந்தை சிறிதளவு நெய் அல்லது தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறையிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இலைக்கல்லி நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்தாலும் கூட அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. முறையாக அதை சுத்தம் செய்து முறையாக தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு உபயோகப்படுத்தும் போது உடலை பாதிக்கின்ற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்கலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும்.
வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகி புயல் கன்னியாகுமரியை தாக்கி சீரழித்த அந்த பெரும் புயல் கடந்து சென்று விட்ட போதும் கூட புயலை விட மிக மோசமான ஒரு துயரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அரசினுடைய அணுகுமுறை என்பது. அதை தொடர்ந்து நிரூபிக்கும் விதமாக தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. புயல் தாக்கி ஒரு மாதம் கழித்து மத்திய அரசினுடைய குழு என்பது அதை பார்வையிட்டு விட்டு சென்றிருக்கிறது. ஒரு புயல் தாக்கிய இடத்தை ஒரு மாதம் கழித்து வந்து பார்வையிடுகிற போது அங்கே என்ன தடயங்கள் மிஞ்சி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியமும் புறக்கணிப்பும் மத்திய அரசால் தமிழர்கள் மீது, தமிழக மீனவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. முதலமைச்சரை எங்களை சந்திக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மீனவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். குமரி மீனவர்களுடைய அந்த துயரம் என்பது ஊடகங்களின் வழியாக தினம் தினம் ஒழித்துக் கொண்டிருந்தது. ஏன் நீங்கள் இந்த முதலமைச்சரை எங்களை வந்து பார்க்க மறுக்கிறார் என்று. ஆனால் அந்த புயலினுடைய தடயங்கள் எல்லாம் மறைந்து போன வரைக்கும் அவர் மௌனமாகத்தான் அந்த முதலமைச்சர் இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் எங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அவ்வளவு பெரிய பேரழிவு. மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட அந்த குறிப்பின்படியே இன்னும் 400 பேர் எங்கே என்னவானார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகம் என்பதை அந்த மீனவ கிராமங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் பிரதமர் எங்களை ஏன் வந்து பார்க்கவில்லை? இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இவ்வளவு பேரளவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, பிரதமர் எங்களை வந்து பார்த்தால் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்குமே என்று இடைவிடாமல் அந்த மீனவர்கள் மன்றாடினார்கள். பிரதமர் வந்தார் 3 வாரங்களுக்கு பிறகு. குஜராத் தேர்தல்கள் எல்லாம் முடிந்து அவர் நீரில் இறங்கக்கூடிய ஒரு விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய சாகச விளையாட்டுகளை எல்லாம் அவர் முடித்து கொண்டு சாவகாசமாக கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்தார். அங்கே அரசு கெஸ்ட் ஹவுஸில் அந்த விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்து அந்த குமரியில் ஏற்பட்ட பாதிப்பால் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை அங்கிருந்தே பார்த்துவிட்டு கிளம்பி சென்று விட்டார். மக்களை அவர் நேரடியாக அந்த களத்திற்கு சென்று சந்திக்கவில்லை. அந்த துயரங்களை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே போலத்தான் இப்பொழுது வந்து சென்றக்கூடிய மத்திய குழுவும் கூட இவ்வளவு தாமதமாக வந்ததன் மூலமாக அவர்கள் இந்த பேரினுடைய எந்த அவலத்தை அவர்கள் மதிப்பிடுவார்கள்? ஆனால் இது நமக்கு புதிதல்ல. சென்னையில் பெருவெள்ளம் வந்த போதும் சரி, அல்லது வார்தா புயல் சென்னையை தாக்கி சீரழித்த போதும் சரி, இதே போன்ற ஒரு அணுகுமுறை தான் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பது என்ன? மாநில முதலமைச்சருக்கும் இந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது, இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் கிடையாது. ஆனால் இந்த அலட்சியத்தின் காரணமாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் மீனவர்களை காப்பாற்றுங்கள் என்ற இந்த குமரி மக்கள் மன்றாடினார்கள், கதறினார்கள். அவர்கள் குரல் கரையாத இதயத்தையும் கூட கரையச் செய்துவிடும், கலங்காத இதயத்தையும் கூட கலங்கச் செய்துவிடும். ஆனால் நம்முடைய கடற்படை மெத்தனமாக இருந்தது. போதுமான அளவிற்கு அங்கு கப்பல்களோ அல்லது ஹெலிகாப்டர்களோ அனுப்பப்படவில்லை. அவர்களை எப்படி தேட வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. 10 நாட்கள் கழித்து மீனவர்களே கடலுக்கு போய் தேடி தங்களுடைய சில மீனவர்களை மீட்டு கொண்டு வந்தபோதுதான் நம்முடைய கடற்படையினுடைய பலவீனம் புரிந்தது. அதோடு மட்டுமல்ல, கேரள அரசு தமிழக மீனவர்களுக்கு செய்த உதவியை கூட தமிழக அரசு செய்யவில்லை என்கிற ஒரு யதார்த்தத்தையும் பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு செயலற்ற தன்மையோடு இந்த அரசு நடந்து கொண்டது. ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் இத்தகைய பேரிடருக்கு நாம் ஆளாகிற போது ஒரு விஷயம், போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது திட்ட தெளிவாகி விடுகிறது. எந்த ஒரு பேரிடரையுமே சமாளிக்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய முன்னறிவோ திட்டமிடலோ செயல்திறனோ இந்த அரசிற்கு இல்லை என்பதும், அதன் விளையாக மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2015 சென்னை வெள்ளப்பெருக்கு, 2016 வார்தா புயல், 2017 ஓகி புயல், இது மூன்றும் தமிழகத்தை முற்றாக ஒரு அழிவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த புயல் வருவதை முன்கூட்டியே சரியாக கணிக்க முடியாமல், எச்சரிக்க முடியாமல் நம்முடைய அரசும் மாநில மையங்களும் தவறின. அதோடு மட்டுமல்ல, புயல் தாக்கிய பிறகுதான் புயல் தாக்கப் போகுது என்கிற அறிவிப்பை மக்களிடம் வந்து சேர்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றுவது போன்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. புயல் குறித்து மீனவர்களுக்கு போதுமான முன்கூட்டி தகவல்கள் அவர்களுக்கு தரப்படவில்லை. அதன் காரணமாக தங்களுடைய உயிரை அவர்கள் இழந்தார்கள். 400 பேருக்கு மேற்பட்டோர் இன்னும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அநேகமாக அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் மங்கிவிட்டன என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் எங்காவது கரை ஒதுங்கி இருந்தால் இந்நேரம் தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டிருந்திருப்பார்கள். 400க்கும் மேற்பட்ட உயிர்கள்
ஏற்கனவே இறந்தவர்கள் போக கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் இறந்திருப்பதாக அரசு சொல்கிறது. ஆனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதைவிட அதிகம் என்பதை மீனவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இவ்வளவு இழப்பிற்கு பதிலாக மத்திய அரசு நமக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போகிறது? சென்னை பெருவெள்ளத்திற்கு நமக்கு என்ன நிவாரணம் கொடுத்தார்கள்? வார்தா புயலுக்கு நமக்கு என்ன நிவாரணம் கொடுத்தார்கள்? ஒப்புக்கு குழுக்கள் வருவதும் அவர்கள் ஒப்புக்கு ஒரு தொகையை அறிவிப்பதும் அப்படி வருகிற தொகையையும் ஆளும் கட்சி சூறையாடி கொண்டு மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காமல் அவர்களை தெருவில் விடுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஓக்கி புயலின் காரணமாக ஏற்பட்ட இந்த அவலங்கள், இந்த துயரங்கள் என்பது மிக மிக ஆழமானதாக, நம்முடைய நெஞ்சை உருக்கக்கூடியதாக, நம்ம நெஞ்சை நடுங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழக அரசிற்கும் சரி, அவருடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய மத்திய அரசிற்கும் சரி, தமிழக மக்களுடைய எந்த பிரச்சனையும் பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது, கவலைகளும் கிடையாது. முக்கியமாக மத்திய அரசு தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது. இங்கே நமக்கு ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறது, தமிழர்களுக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை தான் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இது மிக மிக கொடூரமான ஒரு இதயமற்ற அரசியலினுடைய ஒரு வடிவம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர்களோட சமீபத்தில் மத்திய அரசிற்கு புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு நீண்ட கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசினுடைய காதுகள் கேளா காதுகளாக இருக்கின்றன. அவருடைய சிந்தனை என்பது இதயமற்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு SRG சுந்தரம். ஒரு எழுத்தாளராக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பயணப்பட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இலக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல இவருடைய பங்களிப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா சிறுவர் இலக்கியம் சார்ந்த பல படைப்புகளை உருவாக்கியிருக்கார். இவரோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். 50களிலிருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 57லேருந்து ஒரு 60 ஆண்டுகளை கடந்து உங்களோட பயணம் போயிட்டுருக்கு. அப்படின்னாலும் தமிழ் இலக்கியம் சார்ந்த பல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. எழுத்து ஒரு வடிவம் அப்படின்னாலும் பேச்சு போட்டின்னு சின்ன குழந்தைங்களை நிறைய விஷயங்களில் இலக்கியம் சார்ந்து ஈடுபட வைக்கிறதுல உங்களோட பங்களிப்பு இருக்குது. அப்படின்னாலும் ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது சிறுவர்களுக்கான ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உங்களுடைய பங்களிப்பும் சிறுவர் இலக்கியம் சார்ந்த நிறைய நிலைகள் இருந்திருக்கு. இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு சிறுவர் இலக்கியம் அப்படின்னு நம்ம எதுக்காக அதை பிரித்து சொல்கிறோம், அப்படி ஒன்று ஏன் தேவையாக இருக்குது, இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். சரி, சிறுவர் இலக்கியம் மனிதனாக பிறந்தாலே ஒரு வாழ்வியல் தேவை. அந்த வாழ்வியலுக்கு பெரியவர்களுக்கு உண்டான வாழ்வியல் தனி, சிறுவர்களுக்கு உண்டான வாழ்வியல் தனி. சிறுவர்கள் விளையாடுவது, கல்வி கற்பது, பேசுவது, பழக்க வழக்கங்கள் எல்லாமே சிறு வயதிலே பழகப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக சொன்னால் ஒரு சிறுவனை சான்றோராக்குவது கல்வி. அதே போல் குழந்தை இலக்கியமும் அவனை சான்றோராக்குவதற்காகத்தான் தோன்றுகின்றன. அதே மாதிரி தான் எழுதப்பட்டன. ஔவையார் காலத்திலிருந்து ஒரு குழந்தையை சான்றோராக்க முயற்சி தான் அவர்கள் செய்தார்கள். அதுபோல குழந்தைகளுக்கு குழந்தை இலக்கியம் என்பது தேவைப்படுகிறது. உதாரணமாக நான் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு உடனே பலவிதமான ஊசிகளை போடுகிறோம், தடுப்பு ஊசிகளை போட்டு அதனுடைய உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறோம். அது உடல் சம்பந்தப்பட்டது. அதே குழந்தைக்கு உள்ளம் என்றும் ஒன்று இருக்கிறது என்பது நமக்கு தெரிவதில்லை. அந்த உள்ளத்திலும் உணர்வுகள் இருக்கின்றன. அந்த சிறு குழந்தை பருவத்திலும் அது பல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய மகா சக்தி படைத்த ஒரு சக்தியாக விளங்குகிறது. ஸோ அது மாதிரி சமயத்தில் அந்த குழந்தைக்கு நல்ல பாடல்கள் போன்றவை தேவைப்படுகின்றன. அதனால்தான் சிறு குழந்தைகளுக்கு அந்த காலத்திலிருந்தே தாலாட்டு பாடல்களை பெரியோர்கள் அவர்கள் வைத்துவிட்டு பாடிவிட்டு சென்றார்கள். அந்த தாலாட்டு பாடல்களை பாடும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த சொற்கள் காதிலே நமக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ இசையில் மயங்கி
தூங்குகிறது என்று. அதே சமயத்தில் அந்த உணர்வுகள் குழந்தைகளுக்கு போய் சேருகின்றன. அவருடைய மூளையிலே அவைகள் பதிவு செய்கின்றன. அந்த பதிவுகள் பிற்காலத்தில் அந்த குழந்தையை வழிவகுக்கின்றன. இதற்கு நாம் இதிகாசங்களிலும் உதாரணங்கள் இருக்கின்றன. கண்டிப்பா சார். இப்போ சிறுவர் இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த சிறுவர் இலக்கியம் அதோட வளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சது? இவங்களுக்காக நிறைய பேர் பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் எங்கிருந்து இது ஆரம்பமானது? தொல்காப்பியத்திலேயே வருகிறது. பிசி என்ற ஒரு வகை. பிசி என்பது விடுகதை. அதனால் விடுகதை என்று அவர் குறிப்பிட்டு பேசுவதால் அது பிசி விடுகதை என்பது என்ன என்பதை அவர் சொல்கிறார். அதற்கு முன்பே குழந்தை இலக்கியமானது எட்டி பார்த்திருக்கிறது. இலக்கியத்தை எட்டி பார்த்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் அது வளர்ச்சி அடையாத நிலை. அதற்கு பிறகு கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஔவையார், அதிவீரராம பாண்டியன், அப்புறம் உலக நீதி எழுதிய உலகநாதர், இவர்கள்தான் அந்த காலத்திலே குழந்தை இலக்கியம் படைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கூட குழந்தை இலக்கியம் என்று சொல்ல முடியாது என்று பெரிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனால் ஔவையார் பாடியதில் பெரியவர்களுக்கு உண்டான அறிவுரைகள் வருகின்றன. அது குழந்தைகளுக்கு தகாத வார்த்தைகள். அதனால் குழந்தை இலக்கியமாக சொல்ல முடியாது என்று சொன்னாலும் அதை குழந்தைகள் ஏற்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ளதால் அதை குழந்தை இலக்கியமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதை 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 17, 18 என்று எடுத்தால் நிறைய மிகவும் ஆமை வேகத்தில் குழந்தை இலக்கியமானது வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. 1840 பாலதீபிகை, பால சஞ்சீவி இது போன்ற குழந்தை நூல்கள் தான் பாதிரிமார்கள் எழுதினார்கள். 1947 52 வரை 40 குழந்தை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. 1950 குழந்தை எழுத்தாளர் சங்கம் குழந்தைகளுக்காக ஒரு பெரிய கண்காட்சியை நடத்தியது. முதலாக இந்தியாவிலேயே முதலாக குழந்தை புத்தக பெரிய கண்காட்சி நடத்தியது. ஆக இவ்வாறு குழந்தை இலக்கியமானது படிப்படியாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. 1937 மு. வரதராசனார் அவர்கள் நாடோடி பாடல்களை குழந்தை இலக்கியமாக ஆக்கி கொடுத்தார். அதற்கு முன்னால் 1819ஆம் நூற்றாண்டில் ஆறுமுக நாவலர் நைட்டிக பிரம்மச்சாரி அவர் பாலபாடங்கள் என்று குழந்தைகளுக்கான பாலபாடல்களை முதல் தயாரித்து கொடுத்தார். அதற்கப்புறம் தான் குழந்தை இலக்கியமானது இன்னும் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. முக்கியமாக பாதிரிமார்கள் நிறைய குழந்தை இலக்கியத்துக்காக அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டில் எலுசிடேரியன் குழந்தை கலைக்களஞ்சியமே உருவாக்கி கொடுத்தார்கள். எலுசிடேரியன் பேருக்கு குழந்தை கலைக்களஞ்சியம் அதை உருவாக்கி கொடுத்தார். குழந்தை இலக்கியத்துக்காக மிகவும் பாடுபட்டு அதையே ஒரு மைய கருத்தாக வாழ்வு லட்சியமாக கொண்டு பாடுபட்டவர்கள் பல பேர். அதில் நமது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதியிருக்கிறார். அதுபோல தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்காக. பாரதியாரை பற்றி சொல்லவே வேண்டாம், தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் விட மிகவும் அதிகமாக குழந்தைகளை இதயத்தின் அருகில் நேசித்து வருவதுதான் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா. வள்ளியப்பாவை நமது செல்லுமணி செல்லப்பனார் சொல்லும் பொழுது சொல்வார், உறையூர் என்றால் ஊர் என்றால் உறையூர், பூ என்றால் தாமரை, குழந்தை கவிஞர் என்றால் அழ வள்ளியப்பா என்று சொல்வார். அத்தகைய அளவுக்கு குழந்தை கவிஞரானவர் குழந்தைகளின் இதயங்களிலே இடம் பிடித்தவர். ஏனென்றால் அவருடைய பாடல்களை கவனித்தீர்களானால் மிகவும் குழந்தைகளை கைப்பிடித்து அழைத்துச் செல்வது போல, கெஞ்சுவது போல ஒரு தாயின் கருணையோடு இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு ஏற்புடையதாக இந்த பாடல்கள்லாம் ஆனதால் அவர் குழந்தை இலக்கியத்தில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினார். அது மட்டுமல்ல, குழந்தை இலக்கியம் வளர்ப்பதையே தனது வாழ்நாளாக கொண்டவர். குழந்தை இலக்கியத்தின் முழு வளர்ச்சியை நாம் இன்னும் அடையவில்லை என்று கூட அவர் ஒரு இடத்திலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இன்னும் நாம் வளர்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உதாரணமாக ஒரே ஒரு பாட்டு சொல்லுகிறேன். அன்னம் எனக்கே ஊட்டிய கை, அன்பாய் தொட்டில் ஆட்டிய கை, வண்ணப்பறவை காட்டிய கை, மலர்கள் தலையில் சூட்டிய கை, கண்கவர் சட்டை மாட்டிய கை, கண்கவர் சட்டை மாட்டிய கை, கண்ணில் மையை தீட்டிய கை, கட்டி அடித்து போற்றிய கை, கடவுள் போன்றதே அன்னையின் கை என்று முடிப்பார். இந்த பாடலை நீங்கள் எடுத்தீர்களானால்
இதில் எவ்வளவு நீதிகள் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கட்டி அடித்து போற்றிய கை கடவுள் போன்றதே அன்னையின் கை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, இன்று எனக்கு பிறந்த நாள், இறைவன் என்னை படைத்த நாள், அன்பு காட்டி வாழவும் அறிவை வளர்த்துக் கொள்ளவும் என்றும் நன்மை செய்யவும் எண்ணி பார்க்கும் நல்ல நாள், உண்மை பேசி உயரவும் உயர்ந்தோர் வழியில் செல்லவும் எண்ணி பார்க்கும் நல்ல நாள், இறைவன் என்னை படைத்த நாள் என்று அருமையாக சொல்வார். ஓடியாட ஒரு நேரம், உணவை உண்ண ஒரு நேரம், பாடம் படிக்க ஒரு நேரம், படுத்து தூங்க ஒரு நேரம். ஓடியாட ஒரு நேரம், உணவை உண்ண ஒரு நேரம், பாடம் படிக்க ஒரு நேரம், படுத்து தூங்க ஒரு நேரம், பெற்றோருக்காக ஒரு நேரம், பிறருக்காக ஒரு நேரம், இப்படி நேரம் ஒதுக்கிடுவேன், வாழ்வில் என்றும் சிறந்திடுவேன். பெற்றோருக்காக ஒரு நேரம், அதே சமயத்தில் தங்கணும் கூடாது, மற்றபடி நான் கவனிக்க வேண்டும் என்பதற்காக பிறருக்காக ஒரு நேரம் என்று வள்ளியப்பா அவர்கள் பாடல், இப்படியாக பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அற்புதமான ஒரு மலரும் உள்ளம் அவருடைய இதில் சிரிக்கும் பூக்கள், இவைகள்லாம் ரொம்ப அருமையான நூல்கள். உங்களுடைய படைப்புகள் பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு கால பயணம் அப்படின்னாலும் சிறுவர் இலக்கியம் சார்ந்துதான் உங்களோட படைப்புகள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன ஒரு விஷயத்தெல்லாம் கருப்பொருள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி தகவல்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தை இலக்கியத்துக்கு அடிப்படையான கொள்கை எனக்கு ஒன்று. இப்போ வள்ளியப்பா எடுத்தால், ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை வழங்கப் போகிறார். அதுபோல் தலை உலகநாதங்களை எடுத்தால், இன்று சிறுவர்தாவே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், எதுவும் செய்ய முடியும் உம்மால் என்று சொல்வார். அதுபோல நான் என்ன வைத்துக் கொண்டேன் என்றால், குழந்தைகள் சிறந்தால் குவளையும் சிறக்கும், மாணவர்கள் சிறந்தால் மண்டலம் சிறக்கும். இதுதான் என்னுடைய குழந்தை நூல் ஒவ்வொன்றிலும் முதல் பக்கத்தில் பெரிதாக ஒரு பெட்டிக்குள் அதனை அச்சிட்டு நான் செய்து கொண்டு வருகிறேன். குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் எப்படி இந்த நாட்டை, அதான் வள்ளியப்பா அவர்கள் சொல்வார், நாளை இந்த நாட்டை நாமே ஆளப் போகிறோம், அதற்குண்டான அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளுவோம் என்று சொல்கிறார். இந்த குழந்தைகளுடைய மனம் பல விதத்திலே பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நான் கொள்கைகளை வகுத்துக் கொண்டு எழுதியிருக்கிறேன். ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு சிறுகதையோ பாடலோ உருவாக்க முடியாது. உதாரணமாக, சிறுவர்கள் வரிசையில் போகக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அது நான் பாரிஸ் கார்னரில் போயிட்டே இருந்தேன். குழந்தைகள் ஊர்தியில் ஏறுகிறார்கள், பெரியவர்களும் சிறுவர்களும் அடித்தடி கொண்டு ஏறுகிறார்கள். குழந்தைகள் பின்னால் புத்தக மூட்டைகளாக வைத்துக் கொண்டு ஏற முடியாமல் ஏறி தவிக்கிறார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பாடல் தோன்றியது. சின்ன சின்ன எறும்பு கூட வரிசை கட்டி போகுது, நின்று பார்க்க எனக்கு கூட ஆசையாக இருக்குது, சிப்பாய் படை போகும் காட்சி மனதை கொள்ளை கொள்ளுது, தப்பா யாரும் நடந்திடாமல் வரிசை கட்டி போகிறார், சின்ன தங்கை எடை கூட தள்ளிவிட்டு ஏறுகிறார், என்ன பெரிய மனிதர் இவர் என்று கேட்க வைக்கிறார், பஸ்ஸில் ஏறும் மனிதன் மட்டும் ஏனோ இப்படி நடக்கிறார், பஸ்கி போட்டு முண்டி அடித்து தாவி உள்ளே போகிறார், பழுது உள்ள இந்த பாதை நமக்கு என்றும் வேண்டாமே, பழுது இல்லா வரிசை நின்று வாழ்வில் உயர்ந்து இருப்போமே என்று இந்த பாடல் இதை பல பள்ளிகளிலே மேடையிலே அதை நடித்தார்கள். அதுபோல என்னுடைய பாடல்கள், பூஞ்சிட்டுகள் ஆட தேன் சொட்டு பாடல்கள், அது பாடல்கள் எல்லாமே என்னுடைய சிறுவர் சங்கத்தை சிறுவனை வைத்து இதுபோல இசையமைத்து வானொலியில் பாடியிருக்கிறோம். இவரை 15 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 4 விருதுகள், NCERT விருது, கோவை எல்லப்பா ரங்கம்மா விருது, AVM விருது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விருது என பல விருதுகளை வாங்கியுள்ளேன். பல பள்ளிகளில் ஏறத்தாழ 50 பள்ளிகளில் எனது நூல்களை துணைப்பாடு நூல்களாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் வைத்துக் கொண்டு வருகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் எனது நாவலை படித்து திருத்திய நிகழ்ச்சி கொண்டு நடத்திருக்கிறது. உதாரணமாக வீரச்சின்ன வைரமணி, அது ஒரு சாரண சிறுவனுடைய கதை, முடிநீள நாவல். அதிலே ஒரு சிறுவன், அவருடைய மாமா அவனுக்கு தபால் தலையும் ஒரு உரையை கொடுத்து ஒட்டி தபால் சேர்த்து விடு என்பார். இவன் நாக்கிலே அந்த தபால் தலையை எச்சிலை தடையை ஒட்டுவான். அப்பொழுது அவர் அறைந்து விடுவார். ஏன் மாமா அறைந்தீர்கள்? கண்ணா இதில் என்ன போட்டிருக்கு பாத்தியா தபால் தலையில்? நம்ம இந்தியா மேப்.
ஒரு தேசம், நமது தேசம் இந்தியாவில் போயிட்டு சாதாரணமாக எச்சித்தறி ஊட்டுவதே கெட்ட பழக்கம். நீ இதன் பின்னால் எச்சித்தறி ஊட்டுகிறாயே, அது அவனை தொட்டு தொட்டு விட்டது. அதை படித்த ஒரு சிறுமி என்னிடம் வந்து, அங்கிள் இந்த பழக்கம் எங்களிடம் இருந்ததை நான் விட்டு விட்டேன் என்று அந்த சிறுமி சொன்னாள். இது போல பல நிகழ்ச்சிகள். இது போல திருவல்லிக்கேணியில் ஒரு புத்தக கடைக்கு சென்றிருந்தேன், பழைய புத்தக கடைக்கு. அதில் பல புத்தகங்களை பிரித்து பார்க்கும் ஒரு புத்தகம் கண்டில் படிச்சனப்பட்டது. முதல் பக்கத்தை திருப்பும் பொழுது, இந்த நூல் 8ஆம் வகுப்பு படித்த இந்த மாணவனுக்கு இந்த போட்டியில் பரிசாக கொடுக்கப்பட்ட நூல். நான் அதிர்ச்சியுற்றேன். ஒரு சிறுவன் தனக்கு பரிசாக கிடைத்த ஒரு நூலை ஏன் நடைபாதை கடைக்கு கொண்டு வர வேண்டும்? அது என் மனத்தில் ஒரு சிறுகதையாக உருவெடுத்தது. புத்தக பரிசு என்ற பரிசின் பெருமை என்ற ஒரு கதையை எழுதினேன். அதை வானொலியில் போட்டார்கள். இது போல என்னுடைய பல அனுபவங்கள் எல்லாம் கதைகளாகி இருக்கின்றன. அதையெல்லாம் சொன்னால் மிகுந்த நேரமாகும். ஒவ்வொரு படைப்பை பற்றி நல்ல விரிவாக பேச முடியல அப்படின்னாலும், இப்போ பல தலைமுறைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க சிறுவர்கள் அப்படின்னு வரும்போது. இப்போ ஒரு வாசிப்பு அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் அந்த காலத்துலலாம் அதிகம் இருந்ததை பார்க்குறோம். இடையில கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இப்போ திருப்பியும் மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். வாசிப்போட முக்கியத்துவம் என்ன, அதோட அவசியம், அதுவும் சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அதிகம் தேவைன்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக தேவை. ஏனென்றால் நான் ஒரு கணினியில் பார்ப்பதை விட, அலைபேசியில் பார்த்து படிப்பதை விட, ஒரு புத்தகத்தை பிரித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அனுபவமே தனி. ஏனென்றால் ஒரு கண்ணிற்கு அது எந்த அளவிற்கு பாதிப்பு உண்டாகும் என்பது எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் சொல்கிறார்கள், அதிகமாக பார்த்தால் கண்ணிற்கு கெடுதல் தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் புத்தகத்தை எவ்வளோ நேரம் புரட்டினாலும் அதனால் கண்ணிற்கு பாதிப்பு வராது. அடுத்ததாக, எந்த விஷயமானாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது, அல்லது அந்த குறிப்பிட்ட செய்தியையோ பாடலையோ அல்லது வேறு ஏதாவது குறிப்பையோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் உடனே அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக புத்தகமானது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன். ஒரு நூலை கையில் எடுக்கும் பொழுதே ஒரு நூலாசிரியருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்றன. ஆனால் இதே அனுபவம் நிச்சயமாக ஒரு கணினி வழியாகவோ அலைபேசி வழியாகவோ வருமா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் இது வேகமாக செல்கின்ற உலகம். குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள். மின்னல் போல் அவர்கள் சிந்தனையில் ஏதாவது வரக்கூடிய வார்த்தைகள் கூட அந்த இலக்கிய வரிகளே இருக்கலாம், அதை அவர் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அதுதான் சென்னையில் இப்போ புத்தக கண்காட்சி ஆரம்பிக்க போகிறார்கள். அதனை ஒட்டி வாசிப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இன்றைய செய்தித்தாளில் கூட வந்திருக்கிறது. மாணவர்கள் வாசிக்க பழக வேண்டும் என்று ஏறக்குறைய 1500 மாணவர்கள் அவரிடம் புத்தகம் கொடுக்கப்பட்டு வாசிக்க செய்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த அனுபவம் அவர்களுக்கு வேண்டும். அதற்காகத்தான் BS ராகவர் அவர் ஐக்கிய நாட்டு சபைக்கு ஆலோசகராக இருந்தவர். அவர் சொல்கிறார், டெக்ஸ்ட் புக்ஸ் அலோன் வில் நாட் கிவ் தி எசன்ஸ் ஆஃப் லைஃப் டு சில்ட்ரன். டெக்ஸ்ட் புக்ஸ் அலோன், பள்ளிக்கூட புத்தகங்கள் மட்டும் குழந்தைகளுக்கு உண்டான வாழ்வியலை புகட்ட போதுமானது இல்லை. ஆக இது போன்ற புத்தகங்கள் தேவை. ஆனால் புத்தகங்களின் மறுவடிவம் இந்த கணினி வழியாக பார்ப்பது, அலைபேசி வழியாக பார்ப்பது என்று இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் புத்தகத்தை படித்து அவருடைய பக்கங்களை புரட்டி அதை அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புத்தகங்களை படிப்பது போது தான் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட சிந்தனையை நீங்கள் அசை போடலாம். ஆனால் அலைபேசி நீங்கள் தடவி கொண்டு போயிட்டே இருக்குதான் தோன்றுமே தவிர அதில் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அது தோற்றுவிக்குமா என்று தெரியவில்லை. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் மத்தியில் இப்போ இந்த மாதிரியான கணினி உலகத்தில் நம்ம வந்துட்டோம், இந்த கேஜெட்ஸ் வேர்ல்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அலைபேசியில் தான் அதிக நேரம் செலவிடுறாங்க அப்படின்ற ஒரு சூழலில் நம்மளுடைய இலக்கியங்கள் பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் சிறுவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை எந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ என்னுடைய சிறுகதைகளில் நான் இலக்கியத்தில் சொல்வேன். நாளடையார் வரும், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அடகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் அழகே அழகு.
உண்மையான அழகு என்பது அதுதான் கதையினுடைய தலைப்பே அழகு என்பது தான். அதில் சங்க இலக்கியத்துடைய இது கொண்டு வர அதே மாதிரி பல இடங்களில் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே சங்க இலக்கியத்தினுடைய வரிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு காண்பிக்க முடியுமோ அங்கெல்லாம் நான் காண்பித்திருக்கிறேன். முக்கியமாக தமிழ் மொழியில் குழந்தைகள் படிக்க பழக வேண்டும். குழந்தை இலக்கியங்களை நாம் உதாசீனம் செய்தால், அலட்சியம் செய்தால் எதிர்காலத்தில் தமிழ் சான்றோர்களோ தமிழ் புலவர்களையோ நாம் பார்க்க முடியாது. தமிழில் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய வகையிலே பெற்றோர்களும் பள்ளிகளும் ஆசிரியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக தமிழின் மீது ஆர்வம் உள்ள இளம் பரம்பரையை நாம் தோற்றுவிக்க தவறிவிடுவோம். அந்த தவறுதலுக்கு நாம் தான் பிற்காலத்தில் வருந்த வேண்டி வரும். ஏனென்றால் அத்தனை தமிழ் இலக்கியங்களிலும் அருமையான புதையல் போன்ற வைர வரிகள் இருக்கின்றன, வாழ்வியல் உண்மைகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் பண்பாடுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லித் தராமல் போய்விடுவோம். அதனுடைய எதிர்விளைவு என்னவென்றால் அவர்கள் அயன்மொழி பண்பாட்டில் ஊறிவிடுவார்கள். அயன்மொழி மூலமாக அந்த பண்பாடுகளை கற்றுக்கொள்ளலாம், அது வேறு விஷயம். என்ன இருந்தாலும் தாய்மொழியில் அதை கற்றுக்கொள்வது போல் அயன்மொழி மூலம் கற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஆக இந்த இலக்கியங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு நாம் எடுத்து போக வேண்டும் என்றால், முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு படிக்கும் பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். கணினி மூலமாகவோ அலைபேசி மூலமாகவோ இலக்கியங்களுடைய தாக்கம் அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதன் மூலமாக வருவதெல்லாம் ஒரு குறுகிய செய்தியாக, குறுகிய கதையாக, நகைச்சுவை ஊட்டுவதாக இருக்குமே தவிர, பொழுதுபோக்கு அம்சமாக இருக்குமே தவிர, குழந்தைகளை ஆக்கப்பூர்வமாக விவேகானந்தர் சொல்வார், மேன் மேக்கிங் எஜுகேஷன் என்று சொல்வார். முன்பே நான் சொன்னேன், இன்று பிறந்திருதல் எந்தடை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோன் ஆக்கக்கூடிய அந்த இலக்கிய வரிகளை எல்லாம் நூல்கள் மூலமாகத்தான் நாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல முடியுமே தவிர கணினி வழியாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ எடுத்துச் செல்ல முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா சார். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியோட தாக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். தாய்மொழி நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னும் போது தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது சின்ன குழந்தைங்க மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. தமிழ் மொழியை அழகாக இனிமையாக பேசுகிறதுக்கும் அதோட வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் சிறுவர்கள் மத்தியில் எப்படியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்னுடைய சிறுவர் சங்கத்தை நான் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன், பார்க்கிற சிறுவர் சங்கம். அதில் நான் குழந்தைகளுக்கு அவர்கள் எல்லோரும் ஆங்கிலம் தான் தெரியும், ஆனால் நீங்கள் தமிழில் புலமை பெற வேண்டும், அதனுடைய ஆரம்ப கட்டத்தையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சங்கத்தை நடத்துகிறேன். அதெல்லாம் நீங்கள் தமிழில் நான் விடுகதைகள் சொல்வேன், அவற்றை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொண்டு விடை சொல்லித்தாக வேண்டும் என்று ஒரு சொல்வேன். அதே சமயத்தில் அவனுடைய நெடில் குறில் அது மாதிரி ஆரம்பகால இலக்கியங்களை எல்லாம் சொல்வேன். எழுத்துக்களின் மாற்றங்களை எப்படி மாறுகிறது, எழுத்துக்கள் அவருடைய சப்தங்கள் எப்படி, ழ எப்படி உச்சரிப்பது, ல எப்படி உச்சரிப்பது, ல எப்படி உச்சரிப்பது என்று இவற்றையெல்லாம் சொல்வேன். இதற்கும் அதற்கும் என்னென்ன பொருள் வேறுபாடு, இந்த சொல்லை இரட்டை சுழி நான் போட்டால் என்ன பொருள் வரும், அதே 3 சுழி நான் போட்டால் என்ன பொருள் வரும் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்வேன். அவர்கள் விளையாட்டாக அவர்கள் ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறார்கள். ஆக இது போன்ற குழந்தைகளுக்கு இரண்டாவது, பெற்றோர்கள் தங்கள் தமிழில் பேச வேண்டும். முதலில் பெற்றோர்கள் தமிழில், எத்தனை பெற்றோர்கள் தமிழில் குழந்தைகள் பேசுகிறார்கள், அவளுக்கு எங்கே நேரம் இருக்கிறது? இப்பொழுது நேரத்தை எல்லாம் நமது தொலைக்காட்சியும் அலைபேசியும் முழுகிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய முடிவு நாம் குழந்தைகளுடன் உரையாடுவதை நிறுத்தி கொண்டு விட்டோம். முன்பெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் உரையாட நேரம் கிடைத்தது என்றால் இப்பொழுது 2 நிமிடங்கள் கூட சரியாக கிடைப்பதில்லை. அவர்கள் நாம் ஏதாவது கேட்டால் ஓடிக்கொண்டே பதில் சொல்லிவிட்டு போடிண்டே இருப்பார்கள். இதனை பள்ளிக்கூடமாவது, ஏனென்னா பள்ளிக்கூடத்தில் தான் அவர்கள் ஆடி அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த இடத்தில் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு இந்த சங்க இலக்கியங்களை அவற்றை எல்லாம் ஓரளவுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உணர்வு வரும். நமது தமிழில் தாய் பாஷையில் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன என்ற ஒரு உணர்வு வரும். நிச்சயமா சார். ஒரு படைப்பாளியா இன்னைக்கு எழுதணும்னு ஆர்வம் உள்ள இளைஞர்கள், புதுசா எழுத வரவங்களுக்கு, அதுவும் குழந்தை இலக்கியத்தை எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள்? சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே 10 நாள் ஒர்க் ஷாப்
சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப், பணிப்பட்டறை என்று சொல்வார்கள். அங்கே போயிருந்தேன். அப்பொழுது கதைகளை எல்லாம் நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள், எந்த கோணத்தில் எழுதுகிறீர்கள், எப்படி கற்பனை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். முதலில் நாம் கருவை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல கருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் நல்ல விஷயங்களை, நகைச்சுவை கதையாகவும் இருக்கலாம், துப்பறிவு கதையாகவும் இருக்கலாம், பாடலாகவும் இருக்கலாம், கட்டுரையாகவும் இருக்கலாம், பட்டிமன்றம் கூட நான் எழுதியிருக்கிறேன். மிருகங்களை சிறந்த எது, பசுவா நாயா, கோடை விடுமுறையில் வெளியூர் செல்வது நல்லதா, வீட்டில் இருப்பது நல்லதா, இது போல் பல பொருள்களை வைத்து பட்டிமன்றம் கூட எழுதியிருக்கிறேன். ஆக அவர்களுக்கு இவற்றை எல்லாம் சொல்லி இவற்றுடைய ஆரம்பம் கரு எப்படி அமைய வேண்டும், குழந்தைகளுக்கான கரு அமைப்பு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெஸ்ட் ஜெர்மனியில் ஒரு எழுத்தாளன் குழந்தைகளுக்கு ஒவ்வாத எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் எழுதினால் அவன் சிறையிடப்படுவான். கொலை, கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் வரவே கூடாது. பேதூரன் எழுத்தாளர் அவர் தன்னுடைய அனுபவ கட்டுரை எழுதியிருக்கிறார். நான் சிறு வயதில் பேய்க்கதைகளை கேட்ட பழக்கம் பிற்காலத்தில் இப்பொழுது கூட நான் இருட்டில் கண்டா பயம் எனக்கு என்று சொல்கிறார். ஆக நமது குழந்தைகளின் அந்தந்த வயதுக்கு தகுந்தவாறு அது முக்கியம். குழந்தைகளின் வயதுக்கு தகுந்தவாறு படைப்பாளிகள் படைக்க வேண்டும். 3 வயது குழந்தைகளுக்கு ஒலி, அதனுடைய இன்பத்தை நுகர்வார்கள். 5 வயதில் படத்தை நன்காக பார்த்து நாம் படத்தை இது பசு இது ஆடு என்று காட்டி அது சம்பந்தமான பாடல்களை சொன்னால் மகிழ்வார்கள். 6-7 வயதில் கதைகளை சொன்னால் மகிழ்வார்கள். 8-9 வயதில் வீரதீர கதைகளை, நெடுங்கதைகளை சொன்னால் மகிழ்வார்கள். என்னுடைய பெயரன் பெயர்த்திகளுக்கெல்லாம் சிறு வயதில் படுக்கையில் படுத்துக்கொண்டு நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் அப்பொழுது அங்கிருக்கிற முனைவர்களுக்கு குழந்தை இலக்கியத்தை படைக்கும் பொழுது என்னென்ன மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அங்கேயே கதையை நாங்கள் படைத்து, நாங்கள் 3 பேர் சென்றோம். அங்கேயே கதையை படைத்து அந்த கதையுடைய அம்சங்களை எல்லாம் சொல்லி மகிழ்வித்தோம். அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். 2வது சொல் எளிமையான சொல்லாக இருக்க வேண்டும். ஈரசை சொல், மூவசை சொல் அந்த மாதிரி இருக்க வேண்டும். சிறிய சிறிய வாக்கியங்களாக இருக்க வேண்டும். வள்ளியை பார்த்துதான் சொல்வார், குழந்தைகளுக்கு நீங்கள் 6-8 வரிகளுக்கு மேல் பாடல் எழுதக்கூடாது, அதற்கு மேல் போனால் அவர்களுக்கு அது சலித்துவிடும் என்று சொல்வார். ஆக குழந்தை மனப்பான்மை அறிந்து சுவையாக அந்த மொழியை நாம் கையாள வேண்டும். அப்படி கையாண்டால் நிச்சயமாக குழந்தை இலக்கியம் வெற்றி பெறும். நிச்சயமா சார். ஒரு எழுத்தாளராக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பயணம் அப்படின்னு சொல்லும்போது இலக்கியங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களில் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. சிறுவர்களுக்கான இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகமாக எடுத்துகிட்டு உங்களோட படைப்புகளில் முக்கியமான இடத்தை சிறுவர் இலக்கியம் பெற்றிருக்குன்னு சொல்லணும். சிறுவர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, இலக்கியத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்க தான் எதிர்கால தலைமுறை அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வழிபடுத்துறது வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, உங்களோட படைப்புகள் உருவான விதம்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். இனிமை பூக்கும் எதிர்காலம் இனிய நமது குழந்தைகளே, வளமை குறிக்கும் வருங்காலம் வளரும் நமது குழந்தைகளே, குழந்தைகள் என்பார் குவளையத்தின் விதியை ஆக்கிட வல்லவரே, குழந்தைகள் வளர்க்கும் பணியிலேயே சிறதிரை செய்பவர் நல்லவரே என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த குழந்தை இலக்கியத்தை பற்றி கலைஞர் தொலைக்காட்சியில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை, குழந்தை இலக்கிய எழுத்தாளர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நாள்தோறும் நாம் படிக்க தவறிய செய்திகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். எனவே இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் 2018ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்தே ஆன்மீகம் என்னும் சொல் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒரு தொடர், பிறகு ஆன்மீக அரசியல் என்றால் அது மதத்தோடு தொடர்புடையதல்ல, நேர்மையான அரசியலுக்குத்தான் ஆன்மீக அரசியல் என்று எந்த அகராதியிலும் இல்லாத ஒரு விளக்கம், பிறகு மதம் வேறு ஆன்மீகம் வேறு என்று பிரித்து விளக்கம் சொல்லுகிற போக்கு இவையெல்லாம் தமிழகத்திலே இன்று காணப்படுகின்றன. மதம் வேறு ஆன்மீகம் வேறுதான். ஆன்மீகம் என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானதாக இருக்கலாம். ஆன்மீகம் என்பது ஒரு தேடல். ஆனாலும்
மதத்திலிருந்து அது வேறுபட்டதே தவிர மதம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. மதத்திலிருந்து தான் ஆன்மீகம் என்கிற சிந்தனை வருகிறது. காரணம், ஆன்மீகம் என்கிற சொல்லுக்கான அடிச்சொல் ஆன்மா என்பதுதான். ஆன்மா என்பதே மதம் சார்ந்த சொல். எல்லா மதங்களும் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுகின்றன, புத்த மதத்தை தவிர. அது ஒரே ஒரு மதம் மட்டும்தான் அனித்தியவாதம், அனான்மவாதம் என்று 2 வாதங்களை முன்வைக்கிறது. உலகில் எதுவும் நிலையற்றது, ஆன்மா என்று எதுவும் கிடையாது என்கிற 2 வாதங்களை பௌத்தம் மட்டுமே முன்வைக்கிறது. உலகில் இருக்கிற நாம் அறிந்த வரையில் எல்லா மதங்களும் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுகின்றன. நெடுங்காலத்திற்கு முன்பிருந்த சார்வாகம் போன்ற அவைதீக மதங்கள் அதனை எதிர்த்தன என்பது வேறு. இன்றைக்கு வழக்கில் நடைமுறையில் இருக்கிற மதங்களில் பௌத்தம் தவிர மற்றவைகளெல்லாம் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுகின்றன. எனவே ஆன்மாவிலிருந்து ஆன்மீகம் வருகிறது, மதத்திலிருந்து ஆன்மா என்கிற சிந்தனை வருகிறது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனதான். எனவே இன்றைக்கு இந்த ஆன்மா என்பதை பற்றி எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆன்மா என்றால் என்ன என்கிற கேள்விக்கு சட்டென்று விடை யாரிடமிருந்தும் வரவில்லை. அது அழியாத ஒன்று என்கிறார்கள். அது எக்காலத்திலும் அழியாது என்கிறார்கள். கூடு விட்டு கூடு பாயும் என்கிறார்கள். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒன்று அகவயமாக இருக்கிறதா புறவயமாக இருக்கிறதா என்பதையும் யாரும் விளக்கவில்லை. இந்த ஆன்மா என்கிற சொல்லினுடைய மூலத்தை நாம் தேடினால் பல மதங்களிலும் அது கிடைக்கிறது. மும்மை என்கிற ட்ரினிட்டி என்பதை கிறிஸ்தவ மதம் ஏற்கிறது. எல்லா மதங்களும் ஏற்கின்றன. இந்து மதத்தில் ஆன்மா பற்றி ஏராளமாக பேசப்பட்டிருக்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி என்பனவைதான் இந்து மதத்தினுடைய அடிநாதம் என்று சொன்னால், ஸ்ருதி என்பது வேத உபநிடதங்கள், ஸ்மிருதி என்பது இதிகாச புராணங்கள் உள்ளிட்ட பிற. இவற்றுள் வேதத்தில் எந்த இடத்திலும் ஆன்மா பற்றிய எந்த செய்தியும் இல்லை. முதலாக ஆன்மா பற்றி பேசுகிற இந்து மத ஆவணங்கள் என்று சொன்னால் அது உபநிடதங்கள் தான். உபநிடதங்கள் மொத்தம் 108 என்கிறார்கள். ஆனால் 12 உபநிடதங்கள் தான் கிடைத்திருக்கின்றன. 12 உபநிடதங்களும் கூட ஆன்மாவை பற்றி பேசுகின்றன என்று சொல்ல முடியாது. சில உபநிடதங்கள் ஆன்மாவை பற்றி அழுத்தமாக பேசுகின்றன. சாந்தோக்கிய உபநிடதம், மிக குறிப்பாக பிருகதாரண்ய உபநிடதம். பிருகதாரண்ய உபநிடதத்தில்தான் ஆன்மா பற்றிய பல செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன. அங்கே இருந்துதான் இந்த ஆன்மா என்கிற வாதம் தொடங்குகிறது. அதிலிருந்து அது ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதிய ஆதிசங்கரர் ஆன்மா பற்றி பேசுகிறார். இவை இரண்டுக்கும் இடையில் உபநிடதங்கள், ஆதிசங்கரின் உரை என்கிற இரண்டுக்கும் இடையில் ஆன்மாவை பற்றி நெடுக விரிவாக பேசுகிற ஒரு நூல் பகவத்கீதை தான். இப்போது புதிதாக ஒன்றை சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள். பகவத்கீதை என்பது இந்துக்களுக்கான நூல் கூட இல்லையாம், அது இந்தியாவிற்கான நூல் என்கிறார்கள். எந்த ஆதாரத்தில் அப்படி சொல்லப்படுகிறது என்று நமக்கு தெரியவில்லை. மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை அமைந்திருந்தாலும் அது மகாபாரதம் உருவான காலத்திலிருந்து வெகு தொலைவுக்கு பின்னால் தான் அது இடைச்செருகலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கியிருக்கிறார்கள். மகாபாரதம் என்பது செவிவழி செய்தியாக கேட்டு வேறு செய்திகளை கூட்டி அடுத்த தலைமுறை கேட்டு அந்த தலைமுறை சில செய்திகளை சேர்த்து, ஆங்கிலத்திலே ஸ்னோபாலிங் என்பார்களே, ஒரு பனிக்கட்டி உருண்டு வருகிற போது அடுத்த பனிக்கட்டிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரிய பனிக்கட்டியாக கீழே வந்து விழும் என்பதைப் போல பல்வேறு கிளைக்கதைகளை சேர்த்து கொண்டு மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த இதிகாசத்தில் ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிற பகவத்கீதை தான் இந்த ஆன்மாவை பற்றி விரிவாக பேசுகிறது. குறிப்பாக பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 11வது பாடலிலிருந்து 25வது பாடல் வரை 15 பாடல்கள் திரும்ப திரும்ப ஆன்மாவை பற்றித்தான் பேசுகின்றன. ஆன்மீகம் பற்றியும் ஆன்மீக அரசியல் பற்றியும் பேசுகின்ற நண்பர்கள் இந்த பகவத்கீதையினுடைய ஆன்ம விளக்கம் அனைத்தையும் படித்திருக்கக்கூடும், படிக்காமலும் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் அதில் தான் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையில் வேறு இயல்களிலும் ஆத்மா பற்றிய செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக 2வது இயலை படித்தால் ஆன்மா பற்றி பகவத்கீதை சொல்லியிருப்பதை நாம் உணரலாம்.
அது 3 செய்திகளை அல்லது 3 பகுதிகளாக செய்திகளை பகவத்கீதை சொல்லுகிறது. ஒன்று, ஆன்மா என்பது அழிவற்றது. இரண்டாவது, ஆன்மா என்பது ஏன் அழிவற்றது, எப்படி அதனை அழிக்க முடியாது. மூன்றாவது, ஆன்மா என்பது எப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த உயிர்களை போய் சென்று அடைந்து நிலைத்திருக்கும் என்கிற 3 செய்திகள் தான் அந்த 15 பாடல்கள் 25 பாடல்களிலும் சொல்லப்படுகின்றன. ஆன்மா நிலையானது, அதுதான் உலகத்தினுடைய என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று என்பதுதான் கீதை தருகிற அழுத்தமான செய்தி. அதை நீங்கள் ஆயுதத்தால் அழிக்க முடியாது. நீங்கள் ஒருவரை கொன்றாலும் உடல் அழியுமே தவிர ஆன்மா அழியாது. இதில் ஆன்மா வேறு உயிர் வேறா, இரண்டும் ஒன்றுதானா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. பகவத்கீதை சொல்கிற 3வது செய்திதான் ஆன்மா பழுதடைந்த சட்டைகளை நாம் மாற்றுவது போல பழுதடைந்த உடல்களை மாற்றிவிட்டு வேறு உடல்களுக்கு ஆன்மா சென்றுவிடும் என்பது. இது பகவத்கீதை. இதில் ஐயா பெரியார் அவர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். ஒரு ஆன்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போய் சேரும் என்று சொன்னால் உலகத்தில் தொடக்கத்தில் எவ்வளவு உயிர்கள் இருந்தனவோ அதே உடல்கள் தானே இன்றைக்கும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆன்மா குட்டி போட்டு கொண்டே போகிறதா என்று தெரியவில்லை என்றார். இரண்டாவதாக, ஆன்மா என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா அல்லது விலங்குகள், பறவைகள், தாவரங்களுக்கும் உண்டா என்று கேட்டார். இந்த வினாக்களுக்கெல்லாம் எவரும் விடை சொல்லவில்லை. பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதிய ஆதிசங்கரர் அது பற்றி பேசுகிறார். பிறகு அத்வைதம் ஆன்மா பற்றி பேசுகிறது. மிக இறுதியாக கூடுதலாக சைவ சித்தாந்தமும் கூட பதி, பசு, பாசம் என்று பேசுகிறது. எந்த இடத்திலும் ஆன்மா என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆனால் இன்று வரையில் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு நாம் சேமிக்கலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் தொழில் சம்மந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும் எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருந்தேன். குறிப்பிட்ட சில வாரங்களாக நான் சொல்லிட்டு வர்றது ஒரு மாதிரியான கடனையும் அந்த கடனுக்கு உண்டான வாய்ப்புகளையும் என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் மாறி மாறி ஒரு வாரம் ஒரு விஷயம் சொன்னோன்னா இன்னொரு வாரம் வேற ஒரு விஷயத்தை சொல்லி 2-3 வாரம் கழித்து அந்த நடந்த 4-5 வாரங்களில் இருக்கிற மொத்த சுருக்கத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். இது என்னென்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும், தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கோ இல்லை விட்டு விட்டு பார்க்குறவங்களுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான். இதில் இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரத்தில் ஒரு கல்வி கடனை பற்றி பேசியிருந்தோம். தொழில் புதுசாக தொடங்கக்கூடியவங்க என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி முதலீடு வாங்கலாம், அது என்ன எதிர்பார்ப்பாங்கங்கிறத சொல்லியிருந்தேன். போன வாரம் நான் சொல்லியிருந்தது விவசாயத்தை நம்பின எத்தனை பிஸ்னஸ்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது விவசாயத்தை நம்பி எவ்வளோ தொழில்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். வெறும் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வெறும் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதிகப்படியாக லாபம் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் அதன் வழியாகவும் நிறையா தொழில் பண்ண முடியும், அதை சார்ந்த நிறைய தொழில்கள் இருக்குது, அதனால் எனக்கு இதில் லாபம் வரலைன்னு சொல்கிறத விட இதை சார்ந்து பண்ணினோன்னா இன்னும் அதிகப்படியாக லாபத்தை எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு தொழில் தொடங்குற போதோ இல்லை தொழில் நடக்கும்போதோ சடனாக தேவைக்கூடிய லோனானது பர்சனல் லோன். பர்சனல் லோனுங்கிறது நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருந்ததில் நான் என்ன சொல்லியிருந்த விஷயத்தில் அவங்க மேரேஜுக்கோ இல்லை கல்விக்கோ ஏதோ பண்ணி வேண்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பர்சனல் லோன்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய காரோ இல்லை ஒரு ஸ்கூட்டரோ இல்லை பைக்கோ எதுவாக இருந்தாலும் இது பர்சனல் லோனில் தான் வரும், கமர்ஷியல் லோனில் வராது. பர்சனல் லோனில் வரும்போது அதுக்கு என்ன நம்ம பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது தான், எல்லோரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ வருமானம் வந்தாலும் பேங்க்கில் போடுங்க, பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள். எகெயின் உங்களோட கணக்கு வருமானத்துக்கு இன்கம், அதாவது வருமான வரிக்குள்ளே இருந்தாலும் சரி, வருமான வரி சதவீதத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, கணக்கை அங்கே கொடுத்து அதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா மேலே இன்னும் அதிகப்படியாக உயர்வதற்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கம் டேக்ஸே நான் பண்ணல. நிறைய பேர் வர்றவங்க பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஐடி ரிட்டனே பண்ணலிங்க,
நாங்கள் பண்ணி வச்சுக்கல, இப்போ தான் வந்து நான் பேன் கார்டு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு லெவலுக்கு மேலே பணம் இருக்கும்போது, அதாவது வருமானம் வரும்போது, வருமான வரி வந்து தாக்கல் செய்யும்போது அதன் வழியாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. அதுதான் உங்களோட மெயின் ரெக்கார்டே. அதன் வழியாக தான் நிறைய லோனை நீங்கள் வந்து நிறைய கடன் வாங்க முடியும். நிறைய கடன் வாங்க முடியுங்கிறது வந்து அளவுக்கு அதிகமான கடன்கிறது நான் சொல்ல, அதான் நமக்கு தேவையான கடன்களை நிறைய விதத்தில் வாங்க முடியும். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த கடன் வாங்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்கிறதுக்கு ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அதை ஒரு செலவு பண்ணுறதுக்காக கடனாக இருக்கக்கூடாது. அந்த வாங்குகிற கடன்லேருந்து ஏதோ ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று வந்து கடனில் ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வரக்கூடிய செலவை வந்து பகுதியாக பிரிக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கிறது. அந்த கடனை வாங்கி இந்த செலவை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருது. இதனால் என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 16% பர்சனல் லோனில் வாங்கியிருக்கீங்கன்னா, 5 வருஷத்தில் நீங்கள் ஈக்குவலாக அதுக்கு 1 லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஒரு 80,000 வட்டி கட்டியிருப்பீங்க. ஸோ 5 வருஷத்தில் நீங்கள் கட்டக்கூடிய பணம் வந்து 1 லட்சத்துக்கு 1,80,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் கட்ட முடியும் அப்படின்னிங்கன்னா, உங்களோட வருமானம் இந்த 80,000க்கு மேலே, அதாவது 5 மடங்காவது மேலே இருக்கணும் 5 வருஷத்தில். நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களோட வருமானம் வந்து கண்டிப்பாக 1 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா, ஸோ அந்த கடனையும் வாங்குறதுக்கு இருக்குன்னா, 1 லட்சங்கிறது சொல்கிறது கேல்குலேஷன் வந்து ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தான். இது எல்லோரும் அவங்கவுங்களோட நம்மளோட நிலைமைக்குமே ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சனல் லோன் வாங்கும்போதோ இல்லை பிஸ்னஸ் லோன் வாங்கும்போதோ நமக்கு அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட சிபில் ரெக்கார்டுன்னு ஒன்று பார்ப்பாங்க பேங்க்கில். சிபில் ரெக்கார்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சிபிலுங்கிறது விஷயத்தில் பார்த்திங்கன்னா, உங்களோட டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு பேங்க் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக லோன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ நாளாக லோன் வாங்குறீங்க, கடந்த 15 நாளாக யார்கிட்டலாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது. அதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கிறது வந்து எல்லாமே நிதி நிறுவனங்களில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிரெடிட் கார்டா, இன்சூரன்ஸாக, எங்கெங்கே கிரெடிட் கார்டா இல்லை பேங்க்கா, எதுவாங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த சிபிலில் அடிக்கடி நீங்கள் லோன் வாங்கினாலோ, இல்லை ஒரு சில பேர் வந்து என்ன நினச்சிக்குவாங்க, நமக்கு எவ்வளோ தகுதி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக போய் லோனை அப்ளை பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் சிபில் ரெக்கார்டில் வந்து மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தில் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த வாரத்தில் நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாக வந்து ஜென்ரல் அட்வைஸ் தான். அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் அட்வைஸ்னு வச்சுக்கலாம். உங்கள் கம்பெனி நீங்கள் எதுவும் தொழில் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக இதுக்கு என்னென்ன கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷனில் எதுவும் வருமா, டிட்கோவில் வருமா, இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் எதுவும் இருக்கா, இல்லை மகிழா ஸ்கீமில் எதுவும் இருக்கா, இல்லை முத்ரான்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் எதுவும் வருமா, இல்லை மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கீமில் எதுவும் வருமா, இதுக்கு என்னென்ன லோன் நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கிடைக்குது, கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரியான முதலீடு கிடைக்குது, இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணி வைக்கலைன்னா, இனிமேல் தொழில் தொடங்குறவங்க கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது என்னென்ன மாதிரி நம்மளால் இந்த வசதி வாய்ப்புகள் எடுத்துக்க முடியும்னு. அடுத்தது உங்களோட கம்பெனியை ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் ரெகுலேட்டரின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட், அதாவது நம்மளை வந்து ரெகுலரேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸோ இப்போ சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியோ இதிலெல்லாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரி கட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நிறைய கடன்களை வாங்க முடியும், அதை தொழில் அபிவிருத்தி பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்னென்னா உங்கள் தொழிலுக்கு தேவையான ஜென்ரல் ஆலோசனைகளை பண்ணும்போது அடுத்தது வந்து பேன் கார்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக அது போட்டிருக்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு 3 வருஷத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில் இருக்கணும். ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு தொழிலை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க, எவ்வளோ பணம் வேணும், எப்படி போகும், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து இதில் கவர் பண்ணி ஒரு உங்கள் கையால் எழுதி ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அதை டெய்லி அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போதோ இல்லை டெய்லி நீங்கள் அதையே படிக்கும்போதோ கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்கில் அது நிறையா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த வாரங்களில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பேங்கிங் கோடு இன்சால்வன்சின்னு சொல்லக்கூடியது, இந்த கடனில் மாட்டினவங்களை என்ன மாதிரி கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இதை சால்வ் பண்ணலாங்கிறத
இதுக்கு அடுத்த வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே நம்மை சுற்றி இருக்கின்றன. எனவே அவற்றை பற்றி அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இன்றைக்கி கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் ரொம்ப சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு தகவலை பார்க்க போகிறோங்க. அதாவது என் வாழ்க்கையில் நடந்து நானே கற்றுக்கொண்ட விஷயம். இப்படி வச்சுங்களேன், எனக்கு கல்யாணமான புதுசில் எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருந்தது. எல்லாருக்கும் வரும், கல்யாண புதுசில் கொஞ்சம் வராது, போக வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹனிமூன் பீரியட் தாண்டினதுக்கப்புறம், அந்த 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். எனக்கு என்னென்னா, வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான ஒரு கவிதையாக இருக்க முடியாதா? ஏன் இந்த கருத்து வேறுபாடு வருது? இத்தனைக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பானவர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க தெரிந்தவர்கள், இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த என்னை போட்டு உரட்டிகிட்டே இருந்துச்சு. இணையத்தில் அதை உட்காந்து தேடிட்டே இருந்தேன். மனிதர்களுக்கு அன்பு செய்வதற்கு தெரியவில்லையா, இல்லை மனிதர்கள் அன்பு செய்ய பயப்படுகிறார்களா, இல்லை ஒருத்தர் புரிஞ்சுக்க பயப்படுறாங்களா? இது மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. அப்போ ஜான் கிரே அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஜான் கிரே, அவர் எழுதின ஒரு புஸ்தகம் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம் விற்பனையான ஒரு புத்தகம். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதல் குறித்த அது புஸ்தகம். இதில் ஒரு சாப்டர் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கும் இது பயனுடையதாக இருக்கும்னு நம்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப, எப்படி குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப ஆண்கள் கணவன்கள் மனைவியிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் தீர்வுகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பெண்கள் அல்லது மனைவிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அக்கறையை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள், தீர்வுகளை எதிர்பார்ப்பதில்லை. இதுதான் அந்த ஒன்லைன். இதை சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு, ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் தான் குழம்பு போச்சு. இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டக்கூடிய உதாரணம் தான் ரொம்ப நல்ல உதாரணம். இந்த உதாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதாவது இப்போ ஒரு காட்சி, கணவன் மனைவி ஒரு குழந்தை, பையன் வீட்டில் இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. கணவனும் வேலைக்கு போகிறாரு, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. பையன் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கார். எப்பயுமே மனைவி வந்துடுவாங்க, கணவன் 2வது வருவார். அன்னைக்கு பார்த்து மனைவி தாமதமாக வீட்டுக்கு வராங்க. கணவனும் பையனும் அந்த முன்னாடி இந்த ஹாலில் உட்காந்துருக்காங்க. கணவனும் மனைவியும் ரொம்ப அன்பானவர்கள் தான், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. மனைவி உள்ளே நுழையிறாங்க. வழக்கமாக வீடுகளில் கேட்குற மாதிரியான சம்பாஷணை உரையாடல் தான். கணவன் கேட்குறார், ஏம்மா லேட்டு? மனைவி சொல்கிறாங்க, லேட் ஆயிடுச்சுங்க, என்னங்க பண்ணுறது, சாயந்தரமாக சும்மா தாங்க இருந்தேன், வீட்டுக்கு கிளம்புறப்ப பாருங்கள் அந்த மேனேஜர் கூப்பிட்டு ஒரு லெட்டரை டைப் பண்ணி இமெயில் பண்ணிட்டு போன்ட்டாங்க. எனக்கு இன்னும் கையும் ஓடல காலும் ஓடல, முக்கியமான லெட்ரு வேறு. ஆமான்னு உட்காந்து 1 மணி நேரம் டைப் பண்ணி கொடுத்து மெயில் அனுப்பிச்சிட்டு வந்தேங்க. கணவர் சொல்கிறார், ஏம்மா நீ வேலை பார்த்து தான் நம்ம குடும்பம் நடத்தணுமா? நானே நல்லா சம்பாதிக்கிறேனே, நீ வேலையை விட்டு நம்ம பையனை பார்த்துக்கிட்டா என்ன? மனைவிக்கு இந்த பதில் திருப்தி தரல. திரும்பவும் சொல்கிறாங்க, அந்த சமயம் பார்த்து பாருங்கள் எங்கள் அத்தை ஃபோன் பண்ணிட்டாங்க, என்னால் பேசவே முடியல, நான் போட்டு பட்டன் கட் பண்ணிட்டேன். கணவன் சொல்கிறார், அதனால் என்னம்மா இப்போ வேணா உங்கள் அத்தைக்கு லைன் போட்டு தரேன், பேசுரு, அந்த குறையை ஏன் மனசுலேயே வச்சுட்ருக்க? மனைவி சொல்கிறாங்க திரும்பவும், பாருங்கள் நம்ம பையன் ராகுலுக்கு சாக்லேட் பிஸ்கட் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், 2 நாளாக கேட்டுட்ருக்கான், நானும் அப்போ வாங்கிட்டு வரலாம் இப்போ வாங்கிட்டு வரலாம் நினச்சேன், இன்றைக்கும் மறந்துட்டேன் பாருங்கள், பாவம் பிள்ளை. கணவர் சொல்கிறார், அதனால் என்னம்மா நாளைக்கு நான் வாங்கிட்டு வரேன், விடு, இதான பிரச்சனை, விடு, சரி பேக்கெலாம் வச்சுட்டு நீ போய் டீ போட்டு கொண்டா அப்படிங்கிறார். மனைவி ஒரு வெறுப்பில் பேக்கை தூக்கி போட்டு, நான் டீ எல்லாம் போட முடியாது, வேணா நீங்கள் போய் குடிச்சுங்க அப்படின்ட்டு போயிடறாங்க. இதுதான் காட்சி நிறைய வருது. இந்த சம்பவம் பொதுவாக வீடுகளில் நடக்கக்கூடிய சம்பவம். இப்போ கணவன் என்ன சொன்னார், ஏன் மனைவிக்கு பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா, கணவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் தீர்வுகளை சொல்லிகிட்டே இருக்கார். மேனேஜர் வேலை கொடுத்தாரு, உன்னை இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் வேலைக்கு போகிற? அடுத்து அத்தை கூப்பிட்டாங்க, நான் பேச முடியலை, உடனே ஃபோன் போட்டு தரேன் பேசு. பையன் பிஸ்கட் கேட்டான், வாங்கிட்டு வர முடியலை, நாளைக்கு நான் வாங்கிட்டு வரேன். ஆக ஆண்கள் உலகத்தில் எப்பயுமே ஒரு பிரச்சனை பேசப்படுகிற போது தீர்வுகள் உடனுக்குடன் கொடுக்கப்படுகின்றன. பெண்களுக்கு இந்த தீர்வுகள் தெரியாதா? இந்த 3 பதிலும் பெண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் கணவன்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் சொல்கிறார்கள். அவர்கள் ஆண்களிடத்தில் அக்கறையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள், தீர்வுகளே அல்ல. தீர்வு வேணும்னா ஒரு பெண் நேரடியாக அவங்கள்ட்ட
இது பிரச்சனைங்க, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு வெளிப்படையாக கேட்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இப்போ பெண்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு அக்கறை, ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல் தேவை. கொஞ்சம் ஆமா போட்டு கேட்கணும், அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்கணும். இப்போ இதே காட்சியை இந்த ஜான் கிரேவுடைய தத்துவம், அதாவது பெண்கள் அக்கறையை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற தத்துவத்தை பூத்தி பார்ப்போம். இதே மாதிரி காட்சி விரியுது. கணவன் மனைவி குழந்தை, மனைவி உள்ளே வர்றாங்க. ஏமா லேட் ஆகிடுச்சுங்க, என்னங்க பண்ணுறது? அந்த மேனேஜர் பாருங்கள் நல்லவர் தான், என்ன பண்ணுறது, கிளம்புறப்போ லெட்டர் கொடுத்து டைப் பண்ண சொல்லிட்டாரு, 1 மணி நேரம் மாங்கு டைப் பண்ணேங்க. ஐயோ அப்படியாம்மா, கரெக்டாக டைப் பண்ணியாம்மா, தப்பு போடலே. நான் ஏங்க தப்பு விடுறேன், நான் வந்து ஹையர் கிரேடுங்க, ஒரு தப்பு கூட என் பக்கம் இல்லைங்க. 3 கரெக்ஷன் போட்டு கொடுத்தாரு மேனேஜர், 3மே கிராமட்டிக் மிஸ்டேக், அவர் பண்ண தப்பு கரெக்டாக பண்ணி அனுப்பிச்சிட்டேனே. பரவாயில்லையம்மா, அவ்வளோ பதட்டத்துலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா, வெரி குட்மா. அதையும் கேட்குறீங்க, அந்த சமயம் பார்த்து எங்கள் அத்தை வேறு கூப்பிட்டாங்களா, என்னால் பதிலே சொல்ல முடியல, பட்டுன்னு கட் பண்ணிட்டேன். ஐயோ அப்படியாம்மா, அந்த அத்தை ரொம்ப நல்ல அத்தையில், கும்பகோணத்துக்கு நம்ம போயிருந்தப்ப மகாமக குளம்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, கோயில்களுக்கு கூப்பிட்டு போனாங்க, கடத்தலுக்கு கூப்பிட்டு போனாங்க, உனக்கு கூட படைச்செல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, ரொம்ப நல்ல அத்தையில். ஆமாங்க, அதெல்லாம் எங்கே இப்போ ஞாபகப்படுத்துறீங்க, சரி விடுங்க. பாருங்கள், நம்ம ராகுல் கூட சாக்லேட் பிஸ்கட் கேட்டான், 2 நாளாக வாங்கிட்டேன்னு சொன்னேன், வாங்கிட்டே வர முடியலங்க, வர நேரத்தில் ட்ரெயின் வேறு வந்துருச்சா, வேகமாக பிடிக்கிற கேறிட்டேங்க. அடடா, இந்த பதட்டத்துலேயும் நம்ம பையனை ஞாபகம் வச்சிருக்கேம்மா, உண்மையிலேயே ரியலி கிரேட்மா. சரிம்மா, அப்புறம் என்னங்க, இருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டுறேன் அப்படின்னு சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. அது காட்சி இப்படி நிறைவடையுது. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஆண் தட்டி கொடுத்து ஆமாம் போட்டு ஒரு உற்சாகமாக கேட்டு, அப்போ பெண்ணுக்கு வார்த்தைகளும் கூடுகிறது, பேசுகிற ஆர்வம் வருகிறது, அவங்க உற்சாகம் அடைகிறாங்க. சம்பவம் என்னவோ ஒன்று தான், நீங்கள் தீர்வுகளை சொல்லி உங்கள் முந்திரி கொட்டத்தனத்தை காமிச்சிங்கன்னா பெண்களுக்கு அது பிடிப்பதில்லை. அக்கறையை மட்டும் முன்வைங்க. இப்போ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆக ஜான் கிரே சொல்கிறது தான், பெண்கள் அக்கறையை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் ஆண்களத்திலேருந்து. நாளை பின்ன அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாலும் உட்காந்து கதை எழுங்க. அப்படியாம்மா, ஐயோ அடடா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேம்மா, பரவாயில்லையே, வெரி குட், இப்படிலாம் ஒரு நடந்துச்சாம்மா, அப்புறம் என்னம்மா ஆச்சு? இந்த மாதிரி கதையை வளர்க்க தெரிந்தால் எந்த ஆணும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்க்கையை நகர்த்திட்டு போக முடியும். இது உல்டாவாகவும் வருங்க. அதாவது இதே இது மனைவிகளுக்கும் சொல்கிறேன். உங்கள் கணவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்கிறப்ப, இன்றைக்கி பாருமா ஆஃபீஸில் 3 பேர் லீவ் போட்டானுங்கம்மா. ஐயோ அப்படியாங்க, என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா, கதையாக சொல்லிட்டு இருக்கோனாங்க. ஆக ஆண்களுக்கு இந்த பேச்சை வளர்ப்பது பிடிக்காது, ஆண்களுக்கு தீர்வு. அப்படியாங்க 3 பேர் லீவ் போட்டாங்களா, ஏன் லீவுன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு தீர்வு ரெடி பண்ணுங்க, இனிமேல் லீவ் போடாமல் இருக்கணும் என்ன பண்ணணும்னு யோசிங்க. இந்த மாதிரி தீர்வை பெண்களிடத்திலே ஆண்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆக உல்டாவும் பொருந்தும். ஆண்கள் பிரச்சனை வந்து பெண்கள்கிட்ட சொல்கிற போது தீர்வை சொல்லுங்கள். பெண்கள் பிரச்சனை வருகிற போது ஆண்கள் அக்கறையை வெளிப்படுத்துங்கள். இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டையே வராதுங்க. ரொம்ப அழகாக ஜான் எஃப் கிரே சொல்லி பார்த்தாரு. இதை படிச்சோன்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நானும் வீட்டில் போயெல்லாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தேன், அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தியும் பார்த்தேன். அப்படியே வேலை செய்துங்க. என் மனைவி மேல் ரொம்ப அன்பாயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த விஷயம். இது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மனைவி தான் இல்லை, அம்மாட்ட, பெண்கள்கிட்ட, இதை அழகாக உங்கள் சகோதரிகள்கிட்ட இதை அழகாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிரச்சனை வர்றப்ப தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி கொஞ்சம் அக்கறையோட, பொய் அக்கறையோட இல்லை, உண்மையான அக்கறையோடு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை இனிதாக இருக்கும். நன்றி.